அரசு நெறிமுறை கோட்பாட்டோட வகைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அரசியலமைப்பு வந்து அரசு நெறிமுறை கோட்பாட்டை வந்து வகைப்படுத்தவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கருத்துக்கள் மற்றும் முறைகளை அடிப்படையாக கொண்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்காங்க. இதில் சமதர்ம கோட்பாடுகள் அப்படிங்கிறது சமதர்ம கொள்கைகள் மற்றும் சமதர்ம சித்தாந்தங்களை வந்து பிரதிபலிப்பது தான் அந்த சமதர்ம கோட்பாடுகள். இதில் வந்து என்னென்ன ஆர்டிகிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ஆர்டிகிள் 38, 39, 39ல் ஏ, 39 டி, 41, 42, 43, 43A, 47 இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ ஆர்டிகிள் 38 அப்படிங்கிறது மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் நல அரசை உருவாக்க வேண்டும். இது வந்து ஆர்டிகிள் 38. அதாவது 38 அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி கிடைக்கக்கூடிய நல அரசை வந்து உருவாக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்து 39 அப்படிங்கிறது சமூகத்தில் காணப்படும் ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும்னு சொல்கிறது ஆர்டிகிள் 39. ஆர்டிகிள் 39A வந்து என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதி கிடைக்க செய்வது தான் இந்த ஆர்டிகிள் 39A. அப்புறம் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது 1987 வந்து இயற்றப்பட்டது. இலவச சட்ட சேவை மையம் 1987 வந்து தொடங்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980 வந்து தொடங்கப்பட்டது. இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 39A. மெயினாக ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதி கிடைக்க செய்தல் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஆர்டிகிள் 39D அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் சம உழைப்புக்கு சம ஊதியம், சம உழைப்புக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது 39D. இதன்படி சம ஊதிய சட்டம் வந்து 1976 வந்து இயற்றினாங்க. சம ஊதிய சட்டம் வந்து 1976. அடுத்ததாக ஆர்டிகிள் 41 வந்து அரசு தனது பொருளாதார வரம்புக்கு உட்பட்டு கல்வி, வேலைவாய்ப்பின்மை, முதுமை, இயலாமையின் காரணமாக உதவி பெற வழிவகை செய்ய வேண்டும். அதாவது ஆர்டிகிள் 41 வந்து என்னென்னா, அரசு தனது பொருளாதார வரம்புக்கு உட்பட்டு கல்வி, வேலைவாய்ப்பின்மை, முதுமை, நோய், ஊனம் மற்றும் பிற இயலாமையின் காரணமாக உதவித்தொகை பெற வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய சமூக உதவி திட்டம் 1995 இதன்படி கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக ஆர்டிகிள் 42 நியாயமான மனிதாபிமான பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 42. அதாவது நியாயமான மனிதாபிமான பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 42. மகப்பேறு நலச்சட்டம் 1961 கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக ஆர்டிகிள் 43 பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் சமூக கலாச்சார வாய்ப்புகள் வந்து வழங்க வேண்டும். எதுனா 43 வந்து சொல்லுது, பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம், ஓய்வூதியம், சமூக கலாச்சார மற்றும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. குடிசை தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஆர்டிகிள் 43 வந்து சொல்லுது, குடிசை தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ட்டு. அடுத்ததாக ஆர்டிகிள் 43ல் ஏ வந்து தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கெடுக்க வேண்டும். ஆர்டிகிள் 43A தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கெடுக்க வேண்டும். நிர்வாகத்தில் பணியாளர்கள் பங்கு பெற வைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு வந்து செய்ய வேண்டும். நிர்வாகத்தில் பணியாளர்களை பங்கு பெற வைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 43ல் ஏ வந்து சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகிள் 47 அப்படிங்கிறது மக்களோட ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், பொது நலன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 47. என்னதுன்னா, மக்களின் ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பொது நலன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 47 வந்து சொல்லுது. நன்றி.